கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சிகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும், அவர் எப்போதும் மாறாதவர். அல்லேலூயா. பிரசங்கி சொல்கிறான், பிரசங்கி 1:2-3 மாயை மாயை எல்லாம் மாயை. ஆமென். அல்லேலூயா. மாயை மாயை, இந்த உலகத்தில் எல்லாம் மாயையை காணப்படுகிறது. சூரியன் கீழ் மனுஷன் படுகிறவைகள் பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? அநேக பலனோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷன் படுகிற பிரயாசத்தினால், அவன் படுகிறதினால் பலன் என்ன கிடைக்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, அநேக வித காரியத்தை குறித்து நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் பாருங்கள், தேவன் சொல்கிற வார்த்தை அதே பிரசங்கி 2:26 சொல்கிறார், தேவன் தமக்கு பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு அவர் முதல் வார்த்தை ஞானத்தையும், இரண்டாவது வார்த்தை அறிவையும், மூன்றாவது வார்த்தை இன்பத்தையும் அவர் அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அவர் வானத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எவன் நல்லவனாய் காணப்படுகிறானோ அவனுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அவர் அளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் மிகவும் ஞானத்தோடு கூட இருப்போமானால், மிகவும் அறிவோடு கூட இருப்போமானால், இந்த வாழ்க்கையிலே நல்ல ஒரு இன்பத்தையும் நாம் அனுபவிப்போமானால், அவருடைய பார்வைக்கு நாம் நல்லவனாய் காணப்பட வேண்டும். அப்போது தான் பிரசங்கி 3:11 சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.